like TVS or something, you made one painting, அப்புறம் with blade you scraped out everything and did. இது ருக்மணிக்கு தான் செஞ்சது. ஓ ருக்மிணி தானா? ருக்மணி ஹோட்டல்ல அது that was a totally different thing. அது வந்து எப்படின்னா பேக்ரவுண்ட்ல வந்து டார்க் கலர் பிளாட்டா டார்க் கலர் கொடுத்துட்டு ஐ டிட் த டிராயிங் அண்ட் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா I'm taking a little bit of white and I'm going to draw a few lines which is the vein of the feather. அந்த நடுவில் ஒயிட்டா இருக்கும் இல்லையா வெயின், அந்த இதை வந்து I'm going to draw some. கொஞ்சம் லைட்டா தான் வரைய போறேன். அது வந்து என்ன செஞ்சேன்னா அப்படி செஞ்சுட்டு பிளாக் டார்க் பிரவுன் அடிச்சிட்டு அது மேல வந்துனா கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட்ட தடவி ஐ ஸ்கிரேப்ட் ஆஃப் த ஒயிட். அப்ப என்ன கீழே இருக்கக்கூடிய அந்த பிரவுன் தெரியும் இல்லையா, அப்படிதான் செஞ்சேன் அதை. அதாவது அப்சல்யூட் மேட்னஸ். அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மதுரை தியாகராஜா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அதோட கரஸ்பாண்டன்ட் கண்ணன் இப்ப ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. அவர் ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஒய்ஃப் எல்லாம் பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க. அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நீங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியலையே, யூ ஆர் டூயிங் சம்திங் எல்ஸ். அப்புறம் சொன்னேன் நான் இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் சார்னு. அப்ப அவரு ருக்மணியோட அப்பாட்ட கேட்கிறாரு, தியாகராஜன் சார்ட்ட, ஆமா உங்களுக்கு தெரியுமா இவர் இப்படி செய்ய போறாரு அப்படின்னு. அவர் தியாகராஜன் சார் சொல்றாரு, அவர் என்ன செய்ய போறாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாருன்னாரு. ருக்மணியோட அப்பா அவர் தான் ஓனர் ஆக்சுவலா. அவர் என்ன சொல்றாருன்னு என்ன செய்யறாருன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன செய்யறாரோ அவ்வளவுதான் நாங்க வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானாரு. இல்ல வேடிக்கையா இருந்துச்சு. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாவா சார்? இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், அது ருக்மணிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. நான் ஆக்சுவலா ஒன்னும் சொல்ல மாட்டேன், நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன். ஐ வாண்ட் ஈவன் நோ வாட் ஐம் கோயிங் டு டூ. மெனி லாட் ஆஃப் டைம்ஸ் ஐ வாண்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டூ. அப்புறம் தானே வந்து இது பண்றது பாப்போம். இல்ல அப்படி அது அப்ப என்னன்னா அந்த டெக்னிக் எல்லாம் வந்து what Rukmini wanted was, sir, I want this painting not as a powerful thing. Restaurantல இருக்குது. People who don't want to see should not be able to see this. And only the people who are really interested should notice. Notice பண்றதே அவங்க தான் பண்ணணும்ன்ற ஃபீல் வந்துருச்சு பாருமா. அந்த பின்னாடி வந்து அந்த ஃபீல் வந்துருச்சு. இனி வந்து so we are slowly building it up to become something. This is white, sir. White but very dilute. I'm getting it very as dilute as possible. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்றதுக்கு வந்து நம்ம அப்படியே உள்ள வச்சு ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு அப்படி இப்படி அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ பேசிக் ஃபார்மை வந்து இதெல்லாம் ரொம்ப தின்னா வரும். இது இந்த மார்க்கிங் எல்லாம் ஒரு அந்த இண்டிவிஜுவல் பீகாக்குடைய மார்க்கிங். எல்லா பீகாக்கும் இருக்கக்கூடிய காமன் இல்லை இது.
Yes, sir. That peacock has now come. வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த பீகாக் வந்துருச்சு. சரியாம்மா, இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோமா? Yes, sir. இங்க இந்த லைன்ஸ் மாத்திரம் போட்டுறேன். ரெக்கார்டிங் வந்து நிறைய நேரங்கள்ல நின்னு வந்திருக்கு. ஸோ தேர் வில் பி மெனி செக்மெண்ட்ஸ். Okay. I can't be very sure that they'll be in a sequence. Okay. சரியா, கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கமா நீ அதை. சரியா, இப்போதைக்கு இதை இப்படி நிறுத்திடுவோம். Okay. அப்ப அப்சர்வ் பண்றதுன்றது வந்து நம்ம அப்சர்வ் பண்றது ஜென்ரலா வந்து அப்சர்வ் பண்றது வேற. ஒருத்தரும் ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க. ஜூவாலஜிஸ்ட் ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க, அப்படி ஒரியன்டாலஜிஸ்ட் வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி நம்ம அப்சர்வ் பண்றது வந்து இந்த பெயிண்டிங்கை எப்படி செய்ய போறோம்னு அப்சர்வ் பண்ணுவோம் ஜென்ரலா. How is this going to be executed on the canvas or the paper? Because that is our Prema. Ready ஆரியா அது? Yeah. How is that going to be executed on the canvas or the paper? அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம். சரியாமா? Okay, sir. Okay, I think we'll just stop with that. Yes, sir. Thank you, sir. Okay, ma. Okay then. Bye, ma. Bye, sir.